Hey guys, welcome back to my channel Learn Physio with Salome. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புக் ரெக்கமெண்டேஷன் ஃபார் 3rd year ஃபிசியோதெரப்பி ஸ்டூடெண்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் இம்பார்ட்டான விஷயம் முதல்ல டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒவ்வொரு இயர் ஸ்டார்ட் பண்ணும்போதும் மற்றவங்களோட நோட்ஸ் வச்சு படிக்கிறத விட புக் ரெஃபரன்ஸ் ரொம்ப ஒரு இம்பார்ட்டான விஷயம். ஸோ தட் எப்பயுமே எந்த ஒரு சப்ஜெக்ட் படித்தாலும் நீங்கள் ஒரு புக் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு சில கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 3rd இயரில் நம்ம மொத்தம் 6 சப்ஜெக்ட் படிப்போம். ஓகேவா? என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எலக்ட்ரோதெரப்பியில் நமக்கு 2 சப்ஜெக்ட் வரும். எலக்ட்ரோதெரப்பி 1 அண்ட் எலக்ட்ரோதெரப்பி 2 வரும். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு கம்யூனிட்டி மெடிசன், அதுக்கப்புறம் கிளினிக்கல் பேப்பரில் 3 கிளினிக்கல் பேப்பர் வரும். கார்டியோ, நியூரோ அண்ட் ஆர்த்தோ வரும். ஓகேவா? இப்போது எலக்ட்ரோதெரப்பி 1 and 2 ரெண்டுமே நீங்கள் கம்பைன் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே ஒரே புக்கு தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் நான் என்னென்ன புக்கெலாம் ஃபாலோ பண்ணேன், எந்த புக்கில் ஈஸியாக இருக்கும், எந்த புக்கு எந்த புக்கில் ஒரு சில பாயிண்ட் நல்லா ஹைலைட்டடாக கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு எந்த புக் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? எலக்ட்ரோதெரப்பிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? எலக்ட்ரோதெரப்பி பொறுத்த வரைக்கும் நமக்கு எலக்ட்ரோதெரப்பி 1, 2 2 இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? எலக்ட்ரோதெரப்பி 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு லோ ஃப்ரீக்வன்சி அண்ட் மீடியம் ஃப்ரீக்வன்சி கரண்ட்டில் யூஸ் பண்ணுற மொடாலிட்டிஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பேசிக்காக எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி பேசிக்கான விஷயம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதே எலக்ட்ரோதெரப்பி 2 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே ஹை ஃப்ரீக்வன்சி பற்றி மொடாலிட்டி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ எலக்ட்ரோதெரப்பிக்கு 3 இம்பார்ட்டண்டான புக்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா எலக்ட்ரோதெரப்பி சிம்பிளிஃபைட் அப்படிங்கிற ஒரு புக்கு பை நந்தா இருக்கு. ஓகேவா? அண்ட் ஃபுல் ஆத்தர் நேம் என்ன அப்படின்னா பசந்தகுமார் நந்தா அப்படிங்கிற புக் எலக்ட்ரோதெரப்பி சிம்பிளிஃபைட். ஓகேவா? இந்த புக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ப்ளஸ் இந்த புக்கில் உள்ள கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம சிலபஸில் உள்ள அப்படியே எல்லா ஹெட்டிங்குமே இருக்கும். ஒரு ஹெட்டிங்கை கூட அவங்க மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ தட் நீங்கள் எக்ஸாமில் தியரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த புக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு நிறைய லைப்ரரிஸில் அவைலபிளாக இருக்குது. அது போக பிடிஎஃப்மே இருக்கு. ஸோ தட் நீங்கள் எதுனாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்ல போகிற புக்ஸ் எல்லாத்தோட பிடிஎஃப் அண்ட் அதுக்கப்புறம் அதோட புக்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் செகண்ட் புக் என்ன அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய புக். இது என்ன அப்படின்னா பை ஜக்மோகன். அதாவது நார்மலாக யூஸ் பண்ணுற எல்லா காலேஜ்லையுமே இந்த ஜக்மோகன் புக்கு யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ தட் இந்த ஜக்மோகனோட ஃபுல் டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் புக் ஆஃப் எலக்ட்ரோதெரப்பி பை ஜக்மோகன் சிங். ஓகேவா? இந்த புக்குமே ப்ராக்டிக்கல் வைஸ் நீங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஒரு பேஷண்ட் ஒரு கண்டிஷனுக்கு பெர்ஃபார்மம் எப்படி எழுது, என்னென்ன சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், எப்படி எலக்ட்ரோட் பேஸ் பண்ணுது அப்படிங்கிறத இந்த ஜக்மோகன் சிங்கில் நல்லா கிளியராக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது போக இதில் உள்ள கண்டென்ட்ஸே அப்படியே மிமிக் பண்ணுற மாதிரி நமக்கு கிளைடன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோதெரப்பி அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கு நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகும்போது நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த புக்கில் உள்ள கண்டென்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக ப்ரிசைஸாக குட்டியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த 3 புக்குமே ஃபாலோ பண்ணலாம். அண்ட் 4வது சொல்ல போகிற புக்கு என்ன அப்படின்னா நமக்கு எசென்ஷியல் ஆஃப் எலக்ட்ரோதெரப்பி பை சிப்பாலா அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதியிருக்காங்க. இந்த புக்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோஸ் எல்லா கரண்ட் டைடைனமிக்காக இருக்கட்டும், ஹை வோல்டேஜ் பல்ஸ்டு கேல்வனிக் கரண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனி கரண்ட்லையுமே தனித்தனி சாப்டராக கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் ஒவ்வொரு கரண்ட்டுமே ஈஸியாக படிக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது போக அதை தவிர பேசிக்காக நிறைய விஷயமே அதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் எல்லாமே பாயிண்ட்ஸ் வைஸாக குட்டி குட்டியாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது இந்த இதில் இந்த புக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அண்ட் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில கண்டென்ட் இதில் இருக்காது. அது ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும். இந்த புக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ தட் எலக்ட்ரோதெரப்பி பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன புக்கு ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோதெரப்பி சிம்பிளிஃபைட் பை நந்தா, அண்ட் அதுக்கப்புறம் ஜக்மோகன் சிங்கோட புக், அதுக்கப்புறம் கிளைடன்ஸ் எலக்ட்ரோதெரப்பி, அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நமக்கு எலக்ட்ரோதெரப்பி எசென்ஷியல் ஆஃப் எலக்ட்ரோதெரப்பி பை சிப்பாலா. ஓகேவா? இதெல்லாமே இந்த புக்கு எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அவங்க எலக்ட்ரோதெரப்பியோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது நம்ம 2 சப்ஜெக்ட்டுமே முதல்ல சொன்ன மாதிரி 2 சப்ஜெக்டோட காமனாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஓகேவா?
அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா தேர்டு பிக்கஸ்டான சப்ஜெக்ட் வந்து கம்யூனிட்டி மெடிசன். இந்த கம்யூனிட்டி மெடிசன் வந்து எவ்வளோ படித்தாலும் நமக்கு படிக்காத மாதிரியும் இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. அதுவே வந்து ரொம்ப பாயிண்ட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும், நிறையா வந்துட்டு நிறைய நிறைய வேல்யூஸ்லாம் நம்ம கொஞ்சம் ரிமூவ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கண்டென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நிறைய வந்துட்டு இருக்கும். சிலபஸும் நமக்கு ஒரு வேஸ்டான சிலபஸ். ஸோ தட் கம்யூனிட்டி மெடிசன் பொறுத்த வரைக்கும் என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, எல்லாரும் ஃபாலோ பண்ணுற அந்த பாத் புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் அதுக்குன்னு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி நிறைய புக் இருக்குது. அந்த புக்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்கள் தியரி எக்ஸாம்ஸு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கம்யூனிட்டி மெடிசன் பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டென்ட்ஸ் முக்கியம், அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு நாலேஜுமே ரொம்ப முக்கியம். நம்ம ஃபர்தராக வந்து ஒரு கம்யூனிட்டி லெவலில் நம்ம ரீஹாப் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கம்யூனிட்டி மெடிசன் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் இந்த கம்யூனிட்டி மெடிசன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நிறையா உங்களுக்கு டைம் இருக்குது, நிறைய நேரம் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னா எப்பயும் யூஸ்வலாக கோல்டன் புக் ஆஃப் கம்யூனிட்டி மெடிசன் அப்படின்னா பார்க் தான். ஸோ தட் இந்த பார்க் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் பார்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய வேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போகுது அப்படின்னா 2 இம்பார்ட்டான புக் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்கிற புக் என்ன அப்படின்னா கம்யூனிட்டி மெடிசன் ஷார்ட் நோட்ஸ் பை பிவி ஷெட்டி. இந்த புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எந்தெந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம என்னென்ன ஹெட்டிங்ஸ் எழுதணும், என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஹைலைட் பண்ணி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இந்த புக் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஷார்ட் நோட்ஸ் இன் கம்யூனிட்டி மெடிசன் பிவி ஷெட்டி. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஃபால்கன்ஸ் குயிக் ரிவ்யூ சோஷியல் ப்ரிவென்டிவ் மெடிசன், அதாவது ஃபால்கன்ஸ் புக் அப்படின்னு ஒரு புக் வந்துட்டு இருக்கு. இந்த புக் வந்து என்ன அப்படின்னா இந்த பிவி ஷெட்டி அளவுக்கு இல்லைனாலும் அதை விட கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஃபால்கன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இந்த ஃபால்கன் புக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்க் மெடிசனை கண்ட அலர்ஜி அது அவ்வளோ டைம் கொடுத்து என்னால் படிக்க முடியல அப்படின்னா இந்த 2 புக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக படிக்கலாம். அண்ட் இந்த 2 புக்குமே நான் கடைசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் எனக்கு வந்து தெரிய வந்தது. ஸோ தட் உங்களுக்கு முன்னாடியே தெரிய வரதுனால நீங்கள் எந்த புக்கு வேணாலும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து கம்யூனிட்டி மெடிசன். ஸோ தட் கம்யூனிட்டி மெடிசனுக்கு இந்த 3 புக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த புக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கல் பேப்பர்ஸ்குள்ளே நம்ம போகலாம். கிளினிக்கல் பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்த்தோ, நியூரோ அண்ட் கார்டியோ வந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆர்த்தோக்குள்ள வந்து போகலாம். ஆர்த்தோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய ஃப்ராக்சர்ஸ், இன்ஃபெக்ஷன், டியூமர்ஸ் அந்த மாதிரி வந்து படிப்பீங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஆர்த்தோ எப்படி படிக்கிறது அண்ட் அதில் உள்ள கண்டென்ட்ஸ் எதுவுமே புரியல அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 179 ருபீஸ் தான். வெறும் 179 ருபீஸ்லேயே வந்து நீங்கள் எல்லா கண்டென்ட்லேயுமே வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதில் பேசிக்காக ஆர்த்தோபெடிக் போன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ தட் நீங்கள் வந்து அதை ஃபாலோ கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் புக் வந்துட்டு எம்என் நடராஜன், அதாவது ஃபுல் நேம் வந்து என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் டெர்மட்டாலஜி பை நடராஜன். இந்த புக் வந்து ரொம்ப ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக்குன்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் புக். அண்ட் இந்த புக்கை வந்து சொல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த புக்கோட கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ப்ரிசைஸாக ரொம்ப நமக்கு புரிகிற மாதிரி நல்ல டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் டெர்மட்டாலஜி பை எம்என் நடராஜன். அண்ட் செகண்ட் புக் வந்து என்ன அப்படின்னா அடுத்த ஃபேமஸான புக் அப்படின்னா ஃப்ராக்சருக்கு மகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு புக் வந்து ஃபேமஸ். இந்த புக்கோட டைட்டில் வந்து என்ன அப்படின்னா எசென்ஷியல் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ் பை மகேஸ்வரி. ஓகேவா? இந்த புக்கில் வந்து ஃப்ராக்சர்ஸ்லாம் எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்து 2 புக்கில் நம்ம கம்பேரிட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா எம்என் நடராஜன் வந்துட்டு காஸ்ட் வைஸும் சரி அண்ட் இப்போ வந்திருக்கிற இம்ப்ரூவ்டு எடிஷன் எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக நல்லா நிறைய பேசிக்ஸ்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் ஏதாவது ஒரு புக்கு வாங்குறது ஆப்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா எம்என் நடராஜன் போகிறது நல்லது. அண்ட் பிடிஎஃப்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இந்த 2 புக்கை தவிர இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஃபாரின் ஆத்தர் எழுதினது வந்து என்ன அப்படின்னா ஆப்லி அண்ட் சாலமோன் சிஸ்டம் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் டெர்மட்டாலஜி வந்துட்டு இருக்கு. இந்த புக்கில் வந்து கண்டென்ட்ஸ் எல்லாமே நிறைய வேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த புக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த புக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே தவிர ஜான் எமினேசன் அப்படிங்கிற ஒரு புக் வந்துட்டு இருக்கு. அந்த புக்கோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 4 புக்குமே வந்து ஆர்த்தோபெடிக்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து நியூராலஜி பொறுத்த வரைக்கும் நியூராலஜி வந்து நீங்கள் அந்தளவுக்கு நிறைய புக்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆர்த்தோ அளவுக்கு. ஏன் அப்படின்னா நியூராலஜிக்கு வந்து புக்ஸுமே கம்மி தான். இன்னொன்று வந்து நீங்கள் நிறைய கண்டிஷன்ஸ் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது தனித்தனியாக நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நான் ரெஃபர் பண்ண 2 புக் என்ன அப்படின்னா ஒன்று வந்து லின்சே.
லிம்சே உள்ள புக். இந்த புக்கோட டைட்டில் நேம் வந்து என்ன அப்படின்னா நியூராலஜி அண்ட் நியூரோ சர்ஜரி இல்லுஸ்ட்ரேட்டட் பை லிம்சே. இந்த புக்கில் வந்து கான்செப்ட் எல்லாமே ரொம்ப ப்ரிசைஸாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது போக நிறையா மேனேஜ்மெண்ட்டுமே நிறையா வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கிளினிக்கல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ தட் இந்த புக்கில் இது வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன்னொன்று வந்து ஃபிசியோதெரப்பி நியூராலஜிக்கு யூஸ் பண்ணுற புக்குமே நான் வந்து யூஸ் பண்ணேன். ஏன்னா இதில் வந்து என்ன பாயிண்ட் நமக்கு தேவையோ அதை வந்து ரொம்ப குட்டியாக ப்ரிசைஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். இந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னா கௌரி சங்கர் ஃபிசியோதெரப்பி இன் நியூராலஜி கண்டிஷன் வித் அசஸ்மெண்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ். இந்த புக்கு வந்து நல்ல ஒரு கோ வித் புக்கு தான். நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் லிம்சே நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா நிறையா எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது போக நான் என்னோட ஸ்டாஃப்ஸ் கொடுத்த நோட்ஸுமே நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ தட் இந்த 2 புக் ப்ளஸ் எங்கள் ஸ்டாஃப்ஸோட நோட்ஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஃபைனலாக இருக்குது நமக்கு கிளினிக்கல் கார்டியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு கன்ஜென்டல் ஒரு பக்கம், அதாவது கன்ஜென்டல் ஹார்ட் டிஃபெக்ட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு கண்டிஷன் வைஸ் ரெஸ்பிரேட்டரி அண்ட் கார்டியோ கண்டிஷன் வைஸ் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொன்று சர்ஜரி வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இதில் வந்து அண்ட் கடைசியாக சொல்ல வந்துட்டு அனாட்டமி ஃபிசியாலஜி வந்துட்டு இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கார்டியோ ரெஸ்பிரேட்டரி அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனே கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இதை வந்து நீங்கள் எதை பார்த்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் யூஸ் பண்ண அனாட்டமி ஃபிசியாலஜி புக்கை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் கண்டிஷன் வந்து கார்டியோ அண்ட் ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன் வந்துட்டு இருக்கும். இந்த கண்டிஷன்ஸில் வந்துட்டு நீங்கள் இஷ்யூமி ஹார்ட் டிசீஸ், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அந்த மாதிரி ஒவ்வொரு ஹார்ட் டிசீஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த டிசீஸ் எல்லாமே நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா அழகப்பா ஒரு புக் வந்துட்டு இருக்கு. இந்த புக்கோட ஃபுல் நேம் வந்து என்ன அப்படின்னா மேனுவல் ஆஃப் ப்ராக்டிக்கல் மெடிசன் பை ஆர் அழகப்பா அப்படிங்கிற ஒரு புக் வந்துட்டு இருக்கு. ஸோ தட் இந்த புக்கு வந்து நீங்கள் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அது போக டைடிஷ் ஃபிசியோதெரப்பி அதுலேயே நம்ம கண்டிஷன்ஸ் வந்து நல்லா கிளியராக கொடுத்துருப்பாங்க. அண்ட் கன்ஜென்டல் பொறுத்த வரைக்கும் ஏஎஸ்டி, விஎஸ்டி, பிடிஏ, சிஓஏ இந்த மாதிரி நம்ம கன்ஜென்டல் ஹார்ட் டிசீஸ் எல்லாத்துக்குமே வந்து டேவிட்சன் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிற ஒரு புக் வந்துட்டு இருக்கு. இந்த புக்கில் கன்ஜென்டல் டிஃபெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சர்ஜரின்னு வந்தீங்க அப்படின்னா நமக்கு தொரக்கட்டமி, லோபக்டமி, நீமக்டமி இந்த மாதிரி சர்ஜரிஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து கேஷ் கார்டியோ வந்து யூஸ் பண்ணலாம். கேஷ் டெக்ஸ்ட் புக் ஆஃப் செஸ்ட், ஹார்ட் அண்ட் வாஸ்குலர் டிஸார்டர் ஃபார் ஃபிசியோதெரப்பி. இந்த புக்கு வந்து நீங்கள் சர்ஜரிக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கார்டியோ பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் புக்கு நம்ம யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு சர்ஜரி எல்லாமே புதுசு. நமக்கு சர்ஜரி வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க தெரியும், அதோட ப்ரொசீஜர் எப்படின்னு தெரியாது. அண்ட் அதுக்கப்புறம் அதோட இண்டிகேஷன், கான்ட்ராண்டிகேஷன், ப்ரீ ஆப்ரேட்டிவ், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ தட் நீங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி தனித்தனியான புக்கை ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தட் இதோட வந்து நம்ம இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கொரிஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக டேம் பண்ணுங்கள். அண்ட் அது போக அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.